ஹாய் அஸ்ஸலாமு அலைக்கும். வணக்கம் கைஸ். இந்த வீடியோவுல லாங் ரீட்ஸுங்கிற ஒரு வெப்சைட் மூலமா எப்படி நம்ம மணி ஏர்ன் பண்ணலாம் அப்படின்னு பார்ப்போம். லாங் ரீட்ஸ் அப்படின்னா என்னன்னா, அ இது ஒரு ஆர்டிக்கிள் அதாவது ஒரு நியூஸ ஷேர் பண்ற ஒரு வெப்சைட். ஸோ இந்த வெப்சைட்ல வந்து நாங்க அ ஒரு ஆர்டிக்கிள் ஒண்ணு எழுதிட்டு இதில சப்மிட் பண்ணிட்டு எப்படி ஏர்ன் பண்ணலாங்கிற கான்செப்ட்ட பார்ப்போம். ஸோ இதில வந்து நீங்க எனக்கு எழுத தெரியும். என்னால ஆர்டிக்கிள் எழுத தெரியும், சப்மிட் பண்ண தெரியும்னா, நீங்க தாராளமா இதில ஏர்ன் பண்ணலாம். அப்படி இல்லாம எனக்கு ஆர்டிக்கிள் எழுத தெரியாது. பட் எனக்கு சில ஏஐ டூல்ஸ்கள யூஸ் பண்ணி ட்ரை பண்றேன்னா, ட்ரை பண்ணலாம். அப்படி என்ன இதில ஒரு ஸ்டேபிள் ஏர்னிங்ஸ் ஒண்ணு இருக்கு. அத நான் சொல்றேன் பாருங்க. இதில வந்து நீங்க என்ன நோட் சொன்னா, இன்ட்ரோ ஆர்டிக்கிள் லாங் ரீட்ஸ்ன்னா என்ன? ஆ அதில நீங்க யார் யாரு லாங் ரீட்ஸ்ல ரைட் பண்ணலாம். அதே மாரி ஆர்டிக்கிள் எப்படி சப்மிட் பண்ற, அதில எவ்வளோ ஏர்ன் பண்ணலாம். அத அக்செப்ட் பண்றதுக்கான சீக்ரெட் டிப்ஸ் அண்ட் ட்ரிக்ஸ் என்ன? யூஸ்ஃபுல் ஏஐ டூல்ஸ் என்ன? அதே மாரி எக்ஸ்ட்ரா மணி மேக்கிங்க்குரிய ட்ரிக்ஸ் என்ன? அதே மாரி அவுட்ரோ. இது எல்லாத்தையும் நம்ம ஒன் பை ஒன்னா பார்ப்போம். ஸோ நீங்க இத ஃபுல்லா வீடியோ வாட்ச் பண்ணுங்க. அதே மாரி இது வந்து நீங்க எழுதி குடுத்தீங்கன்னு ஒரு சொன்னா, அது வந்து அவங்க அக்செப்ட் பண்ணணும் உங்களோட ஆர்டிக்கிள. என்ன வந்து நீங்க இன்னொருத்தருந்து காப்பி பண்ணாம, அதே மாரி ஏஐ டிடெக்ட் இல்லாத மாரி எல்லாம் இருக்கணும். ஸோ அந்த கான்செப்ட்ல நம்ம நிறைய விஷயங்கள் பார்க்க போறோம். ஸோ அத ஃபுல்லா நீங்க அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கொண்டீங்கன்னா, உங்களுக்கு என்ன கான்செப்ட்னு நிறைய வெப்சைட் இருக்குது மணி மேக்கிங். அதாவது ஆர்டிக்கிள் எழுதிட்டு மணி மேக் பண்ணக்கூடிய வெப்சைட். அது சம்மந்தமா நம்ம ஃபுல்லா பார்ப்போம். ஸோ அதேபோல நாங்க ஆன்லைன்ல கிளாஸஸ் வந்து ரன் பண்றோம். ஸோ இந்த கிளாஸஸ்ல பார்த்தீங்கன்னு சொன்னா மெயினா இந்த கிளாஸ்ல ஆக்டிவ் இன்கம் ஸ்கீம். அதாவது நீங்க ஜாயின் பண்ணதுமே இங்க ஜாப்ஸ் உங்களுக்கு அவைலபிளா இருக்கும். அந்த ஜாப்ஸ எடுத்து நீங்க வொர்க் பண்ற மாரி இருக்கும். இப்படி ஒரு 17வது வித்தோல்டு ரிசீவ் பண்ணியிருக்கிறாங்க. மொபைல்ல மட்டுமே வொர்க் பண்ணிட்டு இவர் $70 ஏர்ன் பண்ணியிருக்கிறாரு. அ இவ வந்து 15,000 ஏர்ன் பண்ணியிருக்கிறாங்க. இவங்க வந்து 12வது வித்ட்ரோல டோட்டல் $670 ஏர்ன் பண்ணியிருக்கிறாங்க. இவ வந்து 12,000 ஏர்ன் பண்ணியிருக்கிறாங்க. இப்படி நிறைய டைப்ஸ் ஆஃப் ஸ்டூடண்ட்ஸ் ஏர்னிங் ஷேர் பண்றேன். அதே மாரி நீங்க ஸ்ரீலங்கா இல்லாம துபாய், சவுதி, கட்டார் இந்த கண்ட்ரீஸ்ல இருக்கிறீங்கனாலும், நீங்க மொபைல்ல மட்டுமே வச்சுட்டு ஏர்ன் பண்ணக்கூடிய நிறைய மணி மேக்கிங். இதில சர்வே கம்ப்ளீட் பண்ற கான்செப்ட் இருக்குது. அதே மாரி இதில ஒரு சோர்ஸ் ஒண்ணு. நீங்க மணி மேக்கிங்ல எந்த ஒரு ரிஸ்க்குமே இல்லாம வீட்டுக்கே இருந்தே யாரோட தலையீடும் இல்லாம நீங்க எவ்வளவு வேணாலும், எவ்வளோ நேரம்னாலும் வொர்க் பண்ணக்கூடிய ஒரு கான்செப்ட். ஓகே. ஸோ இது வந்து நீங்க வெளியில எந்த சூழல் இருந்தாலுமே நீங்க இங்க வொர்க் பண்ணக்கூடிய மாதிரி ஒரு கான்செப்ட் தான் இது. ஓகே. தேவையானவர்கள் நீங்க கட்டாயம் இத யூஸ் பண்ணிக்கொள்ளுங்க. இதில வந்து நீங்க எந்த கண்ட்ரில இருந்தாலும் சரி, எப்படியான ஒரு பிளேஸ்ல இருந்தாலும், என்ன டிவைஸ் இருந்தாலும் சரி, நீங்க வொர்க் பண்ணலாம். ஓகே. அதுக்குரிய ஜாப்ஸ் அவங்க தருவாங்க. நீங்க ஜாயின் பண்ணதுமே எல்லாருக்கும் ஜாப்ஸ் அவைலபிளா இருக்கும். அத எடுத்து நீங்க வொர்க் பண்ற மாரி தான் இருக்கும். ஓகே. ஸோ இதில செக் பண்ணீங்கன்னா, இப்படி நிறைய ப்ரூஃப்ஸ்கள் இருக்கு. ஸோ அதே மாரி நீங்க அ 2500க்கும் மேற்பட்ட ப்ரூஃப்ஸ்கள் ஸ்டூடண்ட்ஸ்ட இருக்கு. எல்லாமே ரியலா ஏர்ன் பண்ண ஸ்டூடண்ட்ஸ் தான். அண்ட் வந்து பாருங்க ஸ்ரீலங்கா இல்லாம துபாய், சவுதி, கட்டார், இந்தியா இந்த கண்ட்ரீஸ்ல உள்ளவங்களோட ஏர்னிங்ஸும் இருக்குது. இந்த வெப்சைட் எல்லாமே ஆன்லைன்ல 10, 15 வருஷமா இருக்குது. ரியலா ஸ்டூடண்ட்ஸுக்கு ஏர்னிங் புரொவைட் பண்ணுங்க. ஈவன் சில வெப்சைட்டுக்கு நாங்க காப்பி பேஸ்ட் வெப்சைட், டேட்டா என்ட்ரி, டேட்டா கலெக்ஷன் இந்த டைப் ஆஃப் வெப்சைட் படிக்கும். நிறைய வெப்சைட் வந்து நீங்க அந்த லெவல் வைஸா நீங்க உங்களோட ஏர்னிங்ஸ வச்சு அவங்க லெவல் இன்கிரீஸ் பண்ணுவாங்க. புரமோஷன் மாதிரி யோசிச்சுக்கொள்ளுங்க. ஸோ அதில என்ன பண்ணுங்கன்னா இந்த வெப்சைட் வந்து உங்களுக்கு அட்வான்ஸான இன்ஸ்டன்ட் பேமெண்ட் எல்லாம் புரொவைட் பண்ணுவாங்க. அதாவது நீங்க வித்ட்ரா குடுத்ததுமே உங்களோட பேங்க்குக்கு வர மாரி. சிலது வந்து ஆட்டோ பேமெண்ட் எவ்ரி வீக் நீங்க இது பண்ற மாரி இருக்கும். அது மாரி பின் பண்ணி வச்சுக்கிறேன் ஒரு 31 டைப்ஸ் ஆஃப் ஸ்டூடண்ட்ஸோட ஏர்னிங்ஸ் அதையும் செக் பண்ணுங்க. 5 இயர்ஸா நாங்க ரன் பண்றோமே 5 இயர்ஸாவும் ஸ்டூடண்ட்ஸோட ஏர்னிங்ஸ் இதில செக் பண்ணிக்கொள்ளுங்க. இதில வந்து காப்பி பேஸ்ட் வெப்சைட், 6 காப்பி பேஸ்ட் வெப்சைட், 2 டேட்டா என்ட்ரி வெப்சைட், 2 டேட்டா கலெக்ஷன் வெப்சைட், ஏஐ இன்கம், ஃப்ரீ ஆன்சர் கான்செப்ட்லாம் ஷேர் பண்றோம். செக் பண்ணிக்கொள்ளுங்க. நாங்க ஒரு 100 மில்லியனுக்கு மேல எங்களுடைய ஸ்டூடண்ட்ஸ் ஏர்ன் பண்ணியிருக்கிறாங்க. அதே மாரி 5+ இயர்ஸா பிசினஸ்ல இருக்கோம். ஃபர்ஸ்ட் கிளாஸ்ல இருந்தே நீங்க வொர்க்க ஸ்டார்ட் பண்ணிக்கொள்ளலாம். பார்ட் டைம், ஃபுல் டைம் ஃப்ளெக்சிபிலிட்டி. நீங்க உங்களோட ஓன் இன்கம் அதாவது யாருமே உங்களுக்கு இது பாஸ் இல்ல. அதே மாரி ப்ரூவன் மெத்தட், கிளீன் ப்ரூவன் மெத்தட். இதில வந்து யாரும் இது பண்ண தேவையில்ல. நீங்க டவுட் பட தேவையில்ல. ஜாப்ஸ் இருக்கும். ஜாப்ஸ் எடுத்து வொர்க் பண்ற மாரி தான் இருக்கும். ஓகே. செக் பண்ணிக்கொள்ளுங்க. அதே மாரி வாட்ஸ்அப் குரூப்லயே நாங்க இது சம்மந்தமான டீட்டெயில்ஸ் ஷேர் பண்றோம். ஸோ இது அக்சஸ் எல்லாமே நீங்க Instagram பயோல வந்து பார்த்தீங்கன்னா, இங்க மென்ஷன் பண்ணிருப்பேன். இதில Telegram, வாட்ஸ்அப் குரூப் அக்சஸ கிளிக் பண்ணிக்கொள்ளுங்க. அதே மாரி TikTok பயோலயும் இத மென்ஷன் பண்ணிருப்பேன். ஸோ இந்த லிங்க கிளிக் பண்ணிட்டீங்கன்னு சொன்னா, இந்த லிங்க் ஓப்பன் ஆகும்.
இதில வந்து இந்த லிங்க்ட்ரீ பேஜில வந்து எல்லா சோஷியல் மீடியாவோட அக்சஸும் இருக்கும். அப்படி இல்லாம நீங்க Googleல வந்து வெல்த் ஃபியூச்சர் அகாடமின்னு சர்ச் பண்ணாலும், என்னோட சோஷியல் மீடியா லிங்க்ஸ் எல்லாமே இங்கே வந்துரும். இங்கேயும் செக் பண்ணிக்கொள்ளலாம். அதே மாரி யூடியூப சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கொள்ளுங்க. இங்கேயும் எல்லா லிங்க்ஸும் இங்கேயே நாங்க ஷேர் பண்ணிருப்போம். அதிலே நீங்க செக் பண்ணிக்கொள்ளலாம். அதே மாரி இதில வந்து வீடியோஸ்ல வந்து பார்த்தீங்கன்னா, நிறைய யூஸ்ஃபுல்லான வீடியோஸ்கள் இருக்கு. அதே மாதிரி பிளேலிஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னு சொன்னா, ஏஐ மணி மேக்கிங், அதே மாதிரி ஃப்ரீ ஆன்லைன் ஜாப் ஆன்லைன் மணி மேக்கிங் வேஸ், எமது பாடநெறியில் எவ்வாறான வேலைகள் காணப்படுங்கிற கான்செப்ட் எல்லாம் இருக்கும். தேவையானாக்கள் அதில் ஆக்சஸையும் எடுத்துக்கொள்ளலாமா. ஓகே. ஸோ வாட்ஸ்அப்பில் கான்டாக்ட் பண்ணுங்கள். மோர் டீட்டெயில் ப்ரொவைட் பண்ணுவோம் மணி மேக்கிங் சம்மந்தமான. ஓகே ரைட். இப்போ நம்ம வெப்சைட்டுக்கு வருவோம். இதுதான் அந்த வெப்சைட். ஸோ இதில் நீங்கள் பாருங்கள் எப்படி ரிலேட்டடான இதுகள் போஸ்ட் ஆகுதுங்கிறத நீங்கள் பாருங்களா. நீங்கள் பிச்சுன்னு ஒன்று சொல்லுவோமா, இதை நம்ம பிச்சுன்னு சொல்லுவோம். ஓகே ரைட். அப்படி நீங்கள் இதை பார்த்துக்கொள்ளுங்க. பார்த்துட்டு நான் சொல்கிற கைடன்ஸை வச்சு நீங்கள் ரைட் பண்ணி கொண்டீங்கன்னா சரி. ஓகேயா ரைட். நான் கைடன்ஸை ஒரு பிடிஎஃபாக வச்சுருங்க. பிடிஎஃப்லேருந்தே வரேன். இன்ட்ரோ டு யூ லவ் ரைட்டிங் ஸ்டோரிஸ் பாருங்கள். ஸ்டோரிஸ் எஸ்ஸேஸ் ரியல் லைஃப் எக்ஸ்பீரியன்ஸ். வாட் இஃப் ஐ டோல்ட் யூ தேர் இஸ் அ வெப்சைட் வேர் யூ கேன் சப்மிட் யுவர் ஆர்டிகல், கெட் publish and even earn money. Okay, today I am going to show you step by step how to write and submit your work to longreads.com, plus secret tips and tools to increase your chance to getting published and making real income in 2025. This is a beginner friendly, so even if you are never written online before, you can start today. நீங்கள் இப்போ இங்கிலீஷ் நல்லா இயலும், உங்களுக்கு ஒரு ரியல் லைஃப் எக்ஸ்பீரியன்ஸ், அதே மாதிரி ஒரு ஸ்டோரிஸ் எஸ்ஸைஸ் எழுதக்கூடிய ஒரு ஸ்கில்ஸ் இருக்கும்னா நீங்கள் தாராளமாக இதை ட்ரை பண்ணலாமா. ஓகே. ஏன்னா நீங்கள் இங்கிலீஷை லேர்ன் பண்ணுறது வந்து உங்களுக்கு அவ்வளோக்கு இதாக இருக்கும். அதே மாதிரி உங்களோட பிள்ளைகள் நீங்களும் வந்து இந்த ஸ்கூல்ஸ்லாம் எஸ்ஸே எழுத பழக்குவாங்க, இது பண்ண பழக்குவாங்க. அதுக்கெல்லாம் நீங்கள் மோட்டிவ் பண்ணுங்கள் பிள்ளைகளை. ஓகே ரைட். இதே ஃபுல் டைம் நான் ஒரு வெப்சைட், பட் இது நூற்றுக்கணக்கான வெப்சைட் இருக்குது இப்படி ஆர்டிக்கல் சப்மிட் பண்ணுற வெப்சைட். என்னென்னா சில கண்ட்ரிஸ்களுக்கு சிலது ஒர்க் பண்ணுறல, அதுதான் இதே தவிர மற்றபடி நீங்கள் எஸ்ஏ எழுதி தாராளமாக பண்ணலாம். ஓனா நீங்களே ஒரு வெப்சைட் ஒன்று க்ரியேட் பண்ணி அதிலையும் போஸ்ட் பண்ணி கொள்ளலாம். ஓகே. longreads.com is a popular online platform that publish high quality essays. பாருங்கள் என்னென்னா ஹை குவாலிட்டி எஸ்ஸேஸ் வந்து இதில் போஸ்ட் பண்ணுறாங்க. ஓகேயா ரைட். நீங்கள் என்னென்னா இங்கே பாருங்கள், இதில் வந்து 4 லட்சம் வியூவர்ஸ் வந்து எவ்ரி மந்த் இங்கே வராங்க. 4 லட்சத்துக்கு மேலே வியூவர்ஸ் வந்து எவ்ரி மந்த் வராங்க. அவங்கலேருந்து நீங்கள் இப்போ இவங்க வியூவர்ஸுக்கு உங்களுக்கு பே பண்ண போகிறதில்ல, உங்களுக்கு வந்து ஆர்டிக்கலுக்கு தான் பே பண்ண போகிறாங்க. அது அவங்க ஏர்ன் பண்ணுவாங்க. வியூவர்ஸை வச்சு அது அவங்க தான் ஏர்ன் பண்ணுவாங்க. நமக்கு நீங்கள் ஆர்டிக்கலுக்கு ஒன் டைம் பே பண்ணுவாங்க. அதை நீங்கள் இதை பண்ணி எடுக்கிற மாதிரி இருக்குமா. ஓகே ரைட். ரைட் பார்ப்போம். ரைட். இன்வெஸ்டிகேஷன் எஸ்ஸேஸ், மெமோரிஸ், இன்வெஸ்டிகேஷன் பீஸ் அண்ட் ஸ்டோரி டெல்லிங் ஆர்டிகல்ஸ். தே ஆர் நோ ஃபார் paying writers well if your submission get accept. Okay, unlike random blocker sites, Longread has a huge readers base and is connected with respected publishers, so getting published here boost your credibility. and இதில் ஒரு விஷயத்தை உள்ளங்கன்னா, நீங்கள் எழுதுகிற ஆர்டிக்கலுக்கு அவங்க எப்படி இன்கம் ஜென்ரேட் பண்ணுவாங்கன்னா, அவங்களோட வெப்சைட்டில் போட்டுவிட்டு அதை அவங்க அஃபிலியேட் பண்ணுவாங்க. அவங்களோட வெப்சைட் அஃபிலியேட் பண்ணியிருப்பாங்க. கூகுள் அட்சென்ஸ், அதாவது அட்ஸ் ரிலேட்டடான வெப்சைட்டை கனெக்ட் பண்ணியிருப்பாங்க. அதன் மூலமாக அவங்க ஏர்ன் பண்ணுவோம். அது அவங்களோட லைஃப் லாங். நீங்கள் வந்து ஒன் டைமாக மட்டும் நீங்கள் இவங்களுக்கு அதை எழுதி கொடுத்தா சரி. நீங்கள் உங்களுக்கு வேறு எந்த ஒரு ரிஸ்க்கும் இதில் இல்லை. who can write the best part, you don't need a professional journalist. இது ஒரு ஜேர்னலிஸ்ட் தான் எழுதி கொடுக்கணுங்கிற அவசியம் இல்லை. இப்போ நீங்கள் உங்களோட லோக்கல் நியூஸ் பேப்பரை பார்த்தீங்கன்னா அந்த வெப்சைட்டுக்கு அவங்க ஜேர்னலிஸ்ட்டுன்னு வச்சுருப்பாங்க. என்ன அவங்க தான் எழுதி கொடுத்தா அதை பப்ளிஷ் பண்ணுவாங்க. இது அப்படி இல்லையா, அப்படியான ஒரு கான்செப்ட் இல்லை. anyone who can write engaging well structured stories can submit. If you have unique experience, deep knowledge in niche or even creative non-fiction, Longread won't hear from you. அதாவது உங்கள்கிட்ட ஒரு நிச் ரிலேட்டடான ஒரு டீப்பான நாலேஜ், நிச்சுன்னா ஏதாவது ஒரு துறை ரீதியான, அதே மாதிரி ஏதாவது ஒரு யூனிக்கான எக்ஸ்பீரியன்ஸ் ஒன்று. இப்போ நீங்கள் ஒரு இடத்துக்கு போகிறீங்க, அந்த இடத்துல உங்களோட பர்சனல் எக்ஸ்பீரியன்ஸை நீங்கள் எழுதக்கூடிய ஒரு நபரா. ஓகே. அதே மாதிரி ஒரு நீச் ஒரு விஷயம் சம்மந்தமாக, ட்ராவல் சம்மந்தமாக, அதே மாதிரி மணி மேக்கிங் சம்மந்தமாக, அதே மாதிரி நீங்கள் ஒரு ப்ளாக் சம்மந்தமாக, அல்லது வந்து ஒரு பர்டிகுலர் பிளேஸ், ஒரு ஃபோன் சம்மந்தமாக, இப்படியான ஒரு நிச் ரிலேட்டடான ஒரு நாலேஜ் இருக்குன்னா நீங்களும் எழுதலாம். ஈவன் நான் ஃபிக்ஷனாகவும் நீங்கள்
கிரியேட்டிவிட்டியா எழுதலாம். ஓகேயா? ரைட். டிப் ஃபோக்கஸ் ஆன் நீங்க மெயினா இங்க பெர்சனல் ஸ்டோரீஸ், கல்ச்சரல் எஸ்ஸேஸ், சோசியல் கமெண்ட்ரி, யுனிக் ரிசர்ச் வந்து தே ஆர் அ மோஸ்ட் டிமாண்ட் கேட்டகரி. அப்ப எல்லா இதுக்கும் வந்து ஒரு மோஸ்ட் டிமாண்ட் கேட்டகரின்னு ஒன்று இருக்கு. இப்ப நீங்க இந்த வெப்சைட்ல வொர்க் பண்றீங்க தானே! இதில நீங்க நிறைய பேர் பார்த்தீங்கன்னா, காப்பி பேஸ்ட் வெப்சைட்ல இது பண்ணுவாங்க. நம்ம இது பண்ணினாலும், பட் ஃப்ரீலான்சர்லயே நம்ம ஏர்ன் பண்ணுவோம். ஏர்ன் பண்ணுவாங்க. அது வேற கான்செப்ட். அது வந்து ஆக்டிவ் இன்கம் இல்லையே! பட் இது வந்து ஆக்டிவ் இன்கம். அந்த காப்பி பேஸ்ட். அப்போ காப்பி பேஸ்ட் தான் மெயினா ஏர்ன் பண்றாங்க. நம்ம எவ்வளோ கான்செப்ட் இருந்தாலும் காப்பி பேஸ்ட் தான் மெயினா ஏர்ன் பண்றாங்க. அதுதான் இவங்க சொல்றாங்க. நீங்க மெயினா வந்து இத ஃபோக்கஸ் பண்ணுங்கன்னு. இப்ப ஆர்டிக்கிள எப்படி சப்மிட் பண்ணணும்? ஹியர் இஸ் ஹவ் யூ சப்மிட் ஆர்டிக்கிள். முதலாவது நீங்க longrீட்ஸ்.com வெப்சைட்ட பார்த்துக்கொள்ளுங்க. இதில நீங்க பார்த்தீங்கன்னா, ஸ்டோரீஸ் இங்க வந்து சப்மிட் பண்ணியிருப்பாங்க. பிரெட் அண்ட் ஹனி, டிஸ்னி ஆஃப் டெத் பாருங்க. இதெல்லாம் எக்ஸ்பீரியன்ஸ். ஹவ் டு ஒப்சர்வ் வென் ஹிட் மேன் ஸ்டார்ட் டாக்கிங் த எமோஜி ஸ்டங்க். ஓகே, ரைட். சயின்ஸ் சீட்ஸ் ஜேம்ஸ் இப்படின்னு ஒரு சொல்லி நிறைய ஆர்டிகல்ஸ் நிறைய இதில இருக்கும். ஸோ, அத நீங்க செக் பண்ணிக் கொள்ளலாம். இதுதான் அவங்களோட வெப்சைட்டா லாங்ரீட்ஸ் வெப்சைட். ஓகே, ரைட். இப்ப இதில வந்து நம்ம ஆர்டிக்கிள் சப்மிட் பண்ணுவோம். கோ டூ லாங்ரீட்ஸ் பிட்ச் பேஜ். ஸோ, பிட்ச்னோடு சொன்னா ஆர்டிக்கிள்னு இருந்துங்க. இதில வந்து பணியா வந்து பார்த்தீங்கன்னா, சப்மிஷன் ஒரு ஆப்ஷன் இருக்கும். ஓகே, தேங்க் யூ ஃபார் கன்சிடர் லாங்ரீட்ஸ் வொர்க். ப்ளீஸ் ரீட் திஸ் கைட்லைன் சப்மிட் அண்ட் பிட்சிங் டூ அஸ். இத ரீட் பண்ணுவோம். ஸோ, அது என்னங்கிறத நம்ம பார்ப்போம் பிறகு. ரைட். யூ வில் ஃபைண்ட் a submission from their official site. Choose your article type. They accept personal essays, long form investigation and reported features. Okay, right. Write a strong pitch. Don't send the whole story right away. Instead, you write a short summary explaining. Okay, ஷார்ட்டான ஒரு சம்மரியா. நீங்க அதுக்கு இவங்களோட வெப்சைட்ல நீங்க என்ன செய்யுங்கன்னா, ஒரு ஸ்டோரீஸ் எடுத்து நீங்க பாருங்க. இப்ப இவங்க எப்படி எழுதியிருக்காங்கன்னு சொல்லி நீங்க சும்மா பாருங்க. ஓகே. இதே மாதிரி ஒரு ஷார்ட்டா நீங்க எழுதி குடுக்குற மாரி இருக்கணும். ஓகே. ஸ்டோரிங்கிறதால ஒரு இதானதெல்லாம் எழுதிட்டு போகாம, நீங்க வந்து சரியான ஒரு இதுகள எழுதினீங்கன்னா சரியா, ஓகே. ஸோ, கிளியரா இருக்கணும். நீங்க எழுதுற ஃபுல்லா இந்த பேஜ் ஃபுல்லா எழுதி இது பண்ணாம, ஒரு ஒரு ரீட் பண்றவர அவர என்கேஜிங்கா கூடிய மாரி இருக்கணும். ஓகே. ரைட் பண்றாங்களுக்கு அத சொல்ல வேண்டிய அவசியம் இல்ல. வாட்ஸ் யுவர் ஆர்டிக்கிள் அபௌட். உங்களோட ஆர்டிக்கிள் எத பத்தினதுங்கிறது கட்டாயம் அதில இருக்கணும். வாட் இஸ் இம்போர்டன்ட் ஓர் யூனிக். அதில என்ன இம்போர்டன்ட், யூனிக்ங்கிறத பார்த்து எழுதணும். அந்த ரீடர்ஸ் வந்து என்னத்த விரும்புறாங்கங்கிறத நீங்க பார்க்கணும். அதுக்காக தான் நம்ம மேல இந்த கான்செப்ட்ல இருக்கிறத எழுதுங்கன்னு சொல்றோம். ஃபில் அவுட் த ஃபார்ம் வித் யுவர் டீட்டெயில்ஸ் அண்ட் பேஸ்ட் யுவர் பேஜ். வெயிட் ஃபார் ரெஸ்பான்ஸ். அதாவது இவங்க நீங்க சப்மிஷன் ஆப்ஷன் வந்துருங்கள. சப்மிஷன் ஆப்ஷன் வந்துட்டீங்கன்னா, இங்க இவங்க இது சம்மந்தமான எல்லா டீட்டெயிலையும் இங்க இதில சொல்லியிருக்கிறாங்க. ஓகே, பாருங்க. ஓகே, ரைட். இந்த இருக்கிற இமெயிலுக்கு வந்து நீங்க அவங்களோட இத அனுப்பினீங்கன்னா சரி. பிட்ச் அனுப்பினீங்கன்னா சரி. அவங்க ஃபார்ம் ஒண்ணு வச்சிருந்தாங்க. ஃபார்ம் ஆப்ஷன் அவங்க இப்ப எடுத்துட்டாங்க. ஸோ, நீங்க அதனால நீங்க இந்த இந்த இமெயில கிளிக் பண்ணீங்கன்னா, டைரக்ட்டாவே அது உங்களோட இமெயிலுக்கு போயிட்டு, இமெயில ஓப்பன் பண்ணிட்டு, சென்ட் பண்ற ஆப்ஷன் வரும். அதில உங்களோட ஆர்டிக்கிள நீங்க சப்மிட் பண்ணீங்கன்னா சரி. ஓகேயா? இதான் கான்செப்ட். ஓகே, ரைட். அடுத்தது ஹவ் மச் யூ ஏர்ன். நீங்க எவ்வளவு ஏர்ன் பண்ணலாம்? நவ் த பிக் கொஸ்டின் ஹவ் மச் யூ லாங் ரீட்ஸ் டிபிக்கலி பேஸ் $300 to $1,000 பெர் எக்செப்ட் ஸ்டோரி எக்செப்ட் ஆகினா உங்களுக்கு $300 இருந்து $1,000 வரை பே பண்ணுவாங்க. எது டிபெண்டிங் ஆன் லென்த், உங்களோட குவாலிட்டி. லென்த்துக்குன்னா நீங்க 1000 வேர்ட்ஸுக்கு மேல கட்டாயம் எழுதுங்க. அண்ட் ரிப்போர்ட்டிங் டெப்த். ஓகே. அதாவது நீங்க எவ்வளவு இன் டெப்த்தா ரிசர்ச் பண்ணியிருக்கிறீங்கங்கிறத பொறுத்து, ஃபார் பெர்சனல் எஸ்ஸேஸ் இந்த பெர்சனல் இந்த எஸ்ஸேஸ் எழுதுறாங்கல்ல, அவங்களுக்கு $300 to $500. இன்வெஸ்டிகேஷனுக்கு வந்து மச் ஹையர். இன்வெஸ்டிகேஷன் ரிலேட்டடான இதில நீங்க பார்த்துருப்பீங்க. கொஞ்சம் பேரு அது ரிலேட்டடா எழுதியிருப்பாங்க பாருங்களா. இதில எப்படி சப்மிட் பண்ணணுங்கிற எல்லா வேர்டும் பிடிஎஃப், கூகுள் டாக், வேர்ட் டாக்குமெண்ட் அதில நீங்க இது பண்ணலாம். பெர்சனல் எஸ்ஸேஸ்க்கு வந்து இந்த அறிக்கை $500. அதே மாரி மத்த இதுக்கெல்லாம் வந்து அவங்க எவ்வளவு பே பண்ணுவாங்கிற கான்செப்ட்ல இதில இருக்குது. நான் இதில ஹோம் பேஜுக்கு வந்து பார்த்தேன்னா, சில ஆட்கள் அப்படி எழுதியிருப்பாங்க பாருங்க. ரெக்கமெண்ட் ஸ்டோரீஸ், இந்த டிஸ்னி ஆஃப் த லேண்ட்,
ஹிட்மேன் ஸ்டோக்கிங் பிரெட் அண்ட் ஹனி இப்படின்னோட சொல்லி நீங்கள் நிறைய விஷயங்கள் அவங்க உங்களுக்கு செக் பண்ணி கொண்டீங்கன்னா விளங்கும். ஸோ இன்வெஸ்டிகேஷனும் கூட எழுதும். உங்களுக்கு எவ்வளோ எப்படி எழுமோ அப்படி சப்மிட் பண்ணிங்கன்னா சீக்ரெட் டிப்ஸ் ஆல்வே நெகோஷியேட் பொலைட்லி இஃப் தே accept யுவர் pitch. ஹை குவாலிட்டி யூனிக் ஐடியாஸ் often கெட் ப்ரீமியம் பேமெண்ட். சம் டைம் வந்து உங்களோட ஆர்டிக்கிளில் வந்து அவங்க சப்மிஷனை ரீட் பண்ணுறதுக்கு ஒரு டீம் ஒன்று வச்சுருப்பாங்க. அவங்க ஹை குவாலிட்டி அவங்களோட இது பண்ணாங்கன்னா ப்ரீமியம் $1000 மேலேயும் பே பண்ணுவாங்க. ஓகேயா? சீக்ரெட் டிப்ஸ் டு கெட் அக்செப்ட். ஓகே, நவ் ஹியர்ஸ் ஹவு டு பீட் த காம்படிஷன் அண்ட் மேக் ஷுவர் யுவர் சப்மிஷன் இஸ் ஸ்டாண்டர்ட் அவுட். ஓகே, ரீட் தியர் ஸ்டைல் ஃபெஸ்ட். இப்போ இது எப்படி உங்களோட ஸ்டாண்டர்டாக நீங்கள் சப்மிட் பண்ணணும்னு சொன்னால், ஓகே, இமெயில் இது பண்ணது குயிக் பண்ணணும். ரைட், கோ த்ரூ ரீசன்ட் லாங் ரீட் ஆர்டிக்கல், நோட்டீஸ் தியர் டோன், ஸ்டோரி டெல்லிங் ஃப்ளோ அண்ட் ஸ்ட்ரக்சர். ஸோ இது உங்களுக்கு நீங்கள் எப்படி எழுதுனா நீங்கள் ரீட் பண்ணுங்கள். இந்த இருக்குது தானே வீக்லி டொப்புன்னு சொல்லியிருக்கி, இவங்களில் ஒரு ஆளை நீங்கள் கிளிக் பண்ணிவிட்டு நீங்கள் இதை ரீட் பண்ணுங்கள். இவங்க எப்படி இதை எழுதியிருக்காங்க இன்னொரு சொல்லி நீங்கள் ரீட் பண்ணுங்கள். ரீட் பண்ணிவிட்டு என்ன செய்யுங்கன்னா, அந்த ஸ்ட்ரக்சர் ஸ்டோரி டெல்லிங்கன்னா அதே மாதிரி ஸ்டார்ட் வித் ஏ ஸ்ட்ராங் ஹுக்னா அங்கே அட்டென்ஷன் அவங்களோட யார் வாசிக்கிற ஆக்களை அவங்களோட அட்டென்ஷன் கிரேப் பண்ணுற மாதிரி நீங்கள் எழுதினீங்கன்னா சரி. எடிட்டர்ஸ் ஹெட் ஹண்ட்ரட்ஸ் ஆஃப் பிட்ஸ் எவ்ரி வீக். ஓகே, அவங்க 100க்கு மேலே எவ்ரி வீக்ஸ் வந்து அவங்க ரிசீவ் பண்ணுறாங்க பிட்ச். அதிலேருந்து நீங்கள் சரியாக இது பண்ணுறதா இருந்தால் நீங்கள் முதலாவதே அந்த அட்டென்ஷனை கொண்டு வந்துடணும். அந்த ரீடர்னோடு சொல்லி ப்ளொக் ரீடரை இவன் சொல்லலை. அந்த உங்களோட ஸ்டோரியை ரீட் பண்ணிவிட்டு அந்த பிச்சை அதாவது உங்களோட ஆர்டிக்கலை ரீட் பண்ணிட்டு எக்ஸப்ட் பண்ணுவாங்க தானே அந்த டீம். அந்த டீமையே நீங்கள் கவர் பண்ணுற மாதிரி உங்களோட ஃபர்ஸ்ட் 2 லைனை இது பண்ணணும். நல்லா ப்ரொஃபஷனலாக எழுதுகிறாக்களுக்கு இது சொல்ல தேவையில்ல. அந்த மற்ற ஆக்கள் கட்டாயமாக இதை நீங்கள் எழுதி கொடுக்குற ஸ்டார்ட் பண்ணுறோன்னா இப்படி ஒரு இதோட இது பண்ணணும். டெல் ஸ்டோரிஸ் நாட் ஜஸ்ட் ஃபெக்ட். ஃபெக்டை மட்டும் சொல்லாமல் ஸ்டோரிஸோடு சேர்த்து அந்த ஃபெக்டை சொல்லுங்கள். ஈவன் இஃப் யூ ஆர் ரைட்டிங் அபவுட் ரிசர்ச், மேக் இட் என்கேஜிங் அண்ட் நீங்கள் ஏதாவது ஒரு நீங்கள் ரிசர்ச் பண்ண ஒரு விஷயத்தை நீங்கள் எழுதுவீங்கன்னு சொன்னால் நீங்கள் அப்படி இது பண்ணலாம். ஓகே, ஃபோக்கஸ் ஆன் நிச் டாபிக். ஓகே, ஒரு ஒரு ரிலேட்டடான நிச். இப்போ உதாரணத்துக்கு நீங்கள் டெக் ரிலேட்டடான இதிலே நீங்கள் எழுதிட்டு வந்தீங்கன்னா சரி. டோன்ட் ரைட் generic content, write something fresh like a life in a remote village after climate change or hidden history of cultural traditional. அதாவது ஒரு பொதுவான விஷயத்தை எழுதாமல் கொஞ்சம் வித்தியாசமாக அல்லது ஃப்ரெஷ்ஷான ஒரு இது ஒன்று எழுதினீங்கன்னா சரி. polish before you submit. நீங்கள் சப்மிட் பண்ண முதல் இந்த டூல்ஸ் கிரேமர்லி ப்ரோ ரைட் இதெல்லாம் வந்து கிரேமர் செக் பண்ணுங்கள். இதில் வந்து ரீடபிலிட்டியை இந்த ஹெமிங்வே அப்புடின்னு சொல்லியிருக்கு. இதில் வந்து உங்களோட ரீடபிலிட்டியை வந்து நீங்கள் இதில் அதிகரிக்கலாம் இதை யூஸ் பண்ணிங்கன்னா. ஓகே, ஸோ க்ளோஸ் பண்ணிடுறோம். இதை காப்பி பண்ணிவிட்டு கூகுளில் போடுவோம். இந்த அடிக்கி இதில் ஃப்ரீ தான். இதில் உங்களோட ரீடபிலிட்டியை நீங்கள் வந்து இதில் கூட்டினீங்கன்னா சரி. இது வந்து கிரேட் 8 உள்ள ஆக்களும் இது ரீட் பண்ணுற மாதிரி இருக்கணும். இதை நீங்கள் மாற்றலாம். ஓகேயா? நீங்கள் எப்படி இதுக்கு ஏற்ற மாதிரி இதை நீங்கள் சில கிராமர் ஃபிக்ஸ் பண்ணிக்கொள்ளலாம். ஃப்ரீ மெத்தடும் இருக்குது, பெய்ட் மெத்தடும் இருக்குது. நீங்கள் ஃப்ரீ மெத்தடில் யூஸ் பண்ணி கொள்ளலாம். அல்லது கிராமர் வேறு ஆப்ஷனும் யூஸ் பண்ணலாம். அது நான் பிறகு சொல்கிறேன். ஓகேயா? ரைட். பட் க்ளீனாக நீங்கள் சப்மிட் பண்ணணும். ஏன்னா எல்லாமே அவங்க ப்ரொஃபஷனலான ஒரு ரீடர்ஸ். அந்த யார் நான் சொல்கிறது வந்து அந்த எடிட்டர் டீம். அப்போ அவங்க சாட்டிஸ்ஃபைட் ஆகினா தான் அதை பப்ளிஷ் பண்ணுவாங்க. இப்போ ஏஐ டூல்ஸ் டு சேவ் டைம்ஸ் டு கிரியேட் ப்ரொஃபஷனல் லெவல் ஒர்க். Here are some updated AI tools and websites for 2025. ஓகே, முதலாவது ChatGPT வந்து நீங்கள் ஆர்டிக்கல் எழுதுறதுக்கு நீங்கள் யூஸ் பண்ணலாம். ஒரு கைடன்ஸாக தான் நீங்கள் யூஸ் பண்ணலாம். ஸோ இதுக்கு வந்து ChatGPTக்கு வந்துட்டு ஜிபிடிஸில் போயிட்டு இதில் வந்து நீங்கள் டைப் பண்ணுங்கள் ரைட் ஆர்டிக்கல்ஸ். ஓகே, சர்ச் கொடுத்தீங்கன்னா இதில் நிறைய வரும் ஆர்டிக்கல் ரைட்டர்ஸ். ஸோ இதில் ஒன்று நீங்கள் தெரிவு செய்து எதுக்கு வந்து இந்த ரிவ்யூஸ் கூடயோ 1K. ஸோ இதுக்கு வந்து 25K இருக்குது. ஆர்டிக்கல் ரைட்டர்ஸ் கிளிக் பண்ணிவிட்டு இதில் ஸ்டார்ட் சாட் கொடுங்க. ஓகே, இதில் ஸ்டார்ட் சாட் கொடுங்க.
ஸ்டார்ட் சாட் குடுத்துட்டு, நீங்க எது ரிலேட்டடா எழுத போறீங்களோ, அது ரிலேட்டடா எழுதுங்க. எழுதுறதுக்கு முதல் இந்த மார்க் குடுங்கடா. இந்த மார்க்க போட்டுட்டு, ஹியூமன் போட்டுட்டு நீங்க டைப் பண்ணீங்கன்னா சரி. எது ரிலேட்டடா அந்த ஆர்டிக்கிள் இருக்குமோ, அது ரிலேட்டடா எழுத சொன்னீங்கன்னா சரி. ஓகேயா? ரைட். ஓகே. அப்ப நீங்க இத இப்படி ஸ்டார்ட் பண்ணலாம். பட் இந்த கைடன்ஸ் வந்து வேற மாரி சொல்லுது பாருங்க. இது நீங்க என்ன நோட் சொன்னா, ஐடியா அண்ட் ஸ்ட்ரக்சர், அவுட்லைன் ஸ்ட்ரக்சருக்கு இத யூஸ் பண்ணுங்க. ஓகே. எனக்கு வந்து இது ஐடியா. இது எழுதுறதுக்கு, ஆர்டிக்கிள் எழுதுறதுக்குரிய ஐடியாவோ அல்லது ஒரு ஸ்ட்ரக்சரோ எழுதுறதுக்கு இத யூஸ் பண்ணுங்க. அதே மாரி கொப்பி ஏஐ இத எதுக்காக யூஸ் பண்ணுங்கன்னு சொன்னா, கெட்சிங் ஹெட்லைன்ஸ் அண்ட் இன்ட்ரோடக்ஷன். இந்த வரைக்கும் கொப்பி ஏஐயா, ஹெட்டிங் இன்ஸ்ட்ரக்ஷன் பாருங்க. ஓகே. இதில நீங்க ஃப்ரீயாவும் யூஸ் பண்ணலாம் கோப்பி ஏஐ. ஓகே. இதில வந்து நீங்க அவுட்லைன்ஸ எழுதிக் கொள்ளலாமா? ஓகே. ரைட். அடுத்து கிராமர்லி ப்ரோ ரைட்டிங் எய்ட். ஸோ நீங்க கிராமர்லியும் யூஸ் பண்ணலாம். இதில வந்து கிராமர் செக் இதுவும் ஃப்ரீ தான். சில டைம்ல வந்து உங்களுக்கு இது பண்ணும். நீங்க எக்ஸ்டென்ஷன இது பண்ணிட்டு, நீங்க கிராமர் சில சில உங்களோட ப்ராடக்ட் பேஜ கிளிக் பண்ணீங்கன்னு சொன்னா, உங்களோட சர்வீஸ் என்னென்னன்னு இருக்கு. அத நீங்க செக் பண்ணி கொள்ளலாமா? ஓகே. ஸோ இத வந்து நீங்க ஃப்ரீயாவும் யூஸ் பண்ணி கொள்ளலாம். அதே மாரி ப்ரோரைட். கிராமருக்கு ஆல்டர்னேட்டிவ் ப்ரோரைட். ஸோ இதுவும் வந்து ஃப்ரீ ஆப்ஷன் இருக்குது. ஸோ இதுவும் வந்து நீங்க மிஸ்டேக்ஸ் அதாவது உங்களோட ரைட்டிங் ஸ்கில்ஸ இத வச்சு நீங்க கூட்டலாம். நீங்க ஓனா ரைட் பண்ணாலுமே இதெல்லாம் யூஸ் பண்ண பாருங்க. ஓகே. அப்படி இல்லன்னா நீங்க இந்த கிராமர் செக் பண்றதெல்லாம் இவங்கள்ட்ட யாரு ChatGPT கிட்ட குடுத்து இந்த கிராமர் செக் பண்ணி கொள்ளலாம். ஓகேயா? ரைட். அடுத்தது வந்து எடிட்டர். இது வந்து கிளீன் கன்சிஸ் ரைட்டிங். அதே மாரி நோஷன்லாம் வந்து நீங்க இந்த எழுதுறத நோட் பண்ணி வைக்கிறதுக்கு. நீங்க இந்த கூகுள் டொக்கா நோட் பண்ணுவீங்களே, அப்படி இங்க நீங்க நோட் பண்ணி வைக்கலாமா? ஓகே. ரைட். அதுக்கு தான் கூகுள் டாக். அதே மாரி கென்வா வந்து நீங்க இன்ஃபோகிராஃபி இமேஜ் கிரியேட் பண்றதுக்கு இன்ஃபோகிராஃபிக்ஸ நீங்க இங்க கிரியேட் பண்ணலாம். இன்ஃபோகிராஃபிக்ஸ்ன்னா ஒரு விஷயத்த நீங்க ஒரு கிராஃபிக்ஸ் மூலம் சொல்லணும்னு சொன்னா, அதுக்கு நீங்க கென்வாவ யூஸ் பண்ணி கொள்ளலாம். ஓகேயா? ஸோ இதுவும் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லான டூல்ஸ் தான். நானும் நிறைய வீடியோஸ்ல இந்த கென்வா சம்மந்தமா சொல்லிருக்கேன். அத யூஸ் பண்ணி கொள்ளுங்க. அடுத்து ஏர்ன் மனி மேக்கிங் ட்ரிக்ஸ். ஈவன் இஃப் யுவர் பீஸ் டசன்ட் கெட் அக்செப்ட். சம்டைம் நீங்க சப்மிட் பண்ணது அக்செப்ட் பண்ணலன்னா, நீங்க என்ன செய்யுங்கன்னா, அத அப்படியே கொண்டு போயிட்டு மீடியம், சப்ஸ்டெக், வோக்கல் மீடியா அதிலேயே நீங்க போஸ்ட் பண்ணலாம். நீங்க இது பண்ணலன்னா, அங்க நீங்க போஸ்ட் பண்ணலாம். பில்ட் அ பெர்சனல் போர்ட்ஃபோலியோ. ஒரு போர்ட்ஃபோலியோ வெப்சைட் ஒண்ண நீங்க கிரியேட் பண்ணிட்டு, அதில வந்து நீங்க உங்களோட பிக்சர்ல நீங்க போட்டு வரலாம். அது எங்கன ஒரு ப்ரொஃபஷனல் லுக் இருக்கு. ரீபர்ப்பஸ் யுவர் ஆர்டிக்கிள் இன்டூ யூடியூப் ஸ்கிரிப்ட், நியூஸ்லெட்டர்ஸ் ஆர் இ-புக். அதே மாரி நீங்க உங்களோட ஆர்டிக்கிள்ஸ வந்து நீங்க யூடியூப் அதாவது இ-புக்ஸா நீங்களாவே அத ரீபர்ப்பஸ் பண்ணலாம். ஓகே. அப்படி ஒரு ஆப்ஷனும் இருக்கு. ஸோ தட்ஸ் அ கம்ப்ளீட் பிகினர்ஸ் கைட் லேர்ன் மெனி மேக் longrீட்ஸ்.com. ஸோ ஸ்டார்ட் ரைட்டிங், சப்மிட் யுவர் ஸ்டோரீஸ் அண்ட் யூஸ் தீஸ் சீக்ரெட் டிப்ஸ் டு பூஸ்ட் யுவர் சான்ஸ் டு சக்சஸ். ஸோ இஃப் யூ ஃபவுண்ட் இந்த வீடியோ உங்களுக்கு ஹெல்ப்ஃபுல்லா இருந்தா லைக் பண்ணிட்டு, சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு, ஷேர் பண்ணிக்கொள்ளுங்க. ரைட்டிங்கில ஸ்பெஷலா அதாவது இந்த இங்கிலீஷ் டீச்சர்ஸ் மாரி அப்படியெல்லாம் இருப்பீங்க. அது மாரி இங்கிலீஷ்ல எக்ஸ்பர்ட்டான ஆட்கள் இருப்பீங்க. நீங்க கட்டாயம் இதெல்லாம் யூஸ் பண்ணுங்க. ஏன்னா இங்கிலீஷ் நீங்க அவ்வளோ ஈஸியா படிக்கலையே. அப்ப அது வந்து உங்களுக்கு இத மணி மேக்கிங்க ஜெனரேட் பண்ணி தரும். ஓகே. ஓகே டன். ஸோ கிளாஸ் ஜாயின் பண்ண இன்ட்ரெஸ்ட் இருக்கிறார்கள் வாட்ஸ்அப்ல கான்டாக்ட் பண்ணிக்கொள்ளுங்க. மோர் டீட்டெயில் ப்ரொவைட் பண்ணுவோம். கூகுள்ல போயிட்டு வெல் ஃபியூச்சர் அகாடமின்னு சர்ச் பண்ணா சோசியல் மீடியா லிங்க்ஸ் எல்லாமே ஷோ ஆயிரும். அங்கேயும் செக் பண்ணி கொள்ளுங்க. ஓகே. தேங்க் யூ. இன்னொரு வீடியோல மீட் பண்ணுவோம்.